மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி நாடே தமிழ்நாடே மிகப்பெரிய சலசலப்புக்கு ஆளாகிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் தான் தெரியும்ல, நம்ம ஸ்டாலின் காப்பாற்றுறதுக்காக ஒரு விசாரணை கமிஷன், ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டு விஷயத்தை மூடி மறைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ மத்திய அரசாங்கம் இதில் என்ன செய்கிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க, அதை முக்கியமாக பார்க்கணும்ல. அமித்ஷா என்ன பண்ணுறாரு, ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி என்னங்க இவ்வளோ பேர் செத்துருக்காங்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன இது அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முதுகெலும்பு கிடையாது அமித்ஷாவுக்கு. அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்னாச்சு, எத்தனை பேர் செத்தாங்க. உங்கள் கட்சிக்காரவங்ககிட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு முதலமைச்சர்கிட்ட கேட்குறதுக்கு முதுகெலும்பு இல்லையா அமித்ஷாவுக்கு? அங்கே கேளுங்க. சரி, உங்களுக்கு தான் முதுகெலும்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நடைமுறை, நான் இதில் அரசாங்க பணியில் இருந்ததுனால காவல்துறையிலே இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது என்ன நடைமுறை வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், அமித்ஷாவுக்கு சொல்கிறேன். உங்களுடைய உள்துறை செயலாளர், ஹோம் செக்ரட்டரி, நான் சொல்கிறது சென்ட்ரல் ஹோம் செக்ரட்டரி, டெல்லியில் இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த கன்சர்ன் ஸ்டேட், தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர், அவர் ஈக்குவல் கேடர், சீஃப் செக்ரட்டரியோட கேடர் அவர் கடிதம் எழுதுவார். உடனே எங்களுக்கு ரிப்போர்ட் வேணும், எப்படி நடந்தது, எத்தனை பேர் செத்தாங்க, நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன, இதற்கு காரணம் யார், அரசியல் தலையீடு உண்டா, இல்லை காவல்துறை அதிகாரிகள் மெத்தனம் காரணமாக, என்னென்ன எந்தெந்த காவல்துறை மெத்தனமாக இருந்தாங்க, அவங்க மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவங்க மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா, அவங்க மேலே வழக்கு பதிவு செய்தீங்களா, அடுத்தது இது உளவுத்துறை இருக்கிறவங்க ஏன் இதை உளவுத்துறை கான்ஸ்டபிளாக இருக்கிறவங்க ஏன் இதை உளவுத்துறை தலைமைக்கு சொல்லலை, நீங்கள் அப்போ உளவுத்துறை கான்ஸ்டபிள்லாம் தப்பான ஆளை போடுறீங்களா, லோக்கல் ஆளை போடுறீங்களா, இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, 1000 கேள்வியை கேட்டு கடிதம் எழுதணும். அமித்ஷாட்ட கேட்குறேன், உங்கள் ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடுக்கு கடிதம் எழுதினாரா சொல்லுங்கள், இல்லை நீங்களாச்சும் பேசி அவர் ஸ்டாலின்கிட்ட பேசி என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கா? இந்திரா காந்தி இருந்தாங்க, இந்திரா காந்தி இருக்கும்போது இப்படி ஒன்று நடந்திருந்தால் என்ன ஆகிருக்கும் தெரியும்ல, என்ன நடந்திருக்கும், தொலைச்சிருப்பாங்க. அப்போ ஹோம் செக்ரட்டரி, ஹோம் டிபார்ட்மெண்ட், அதாவது இப்போ அமித்ஷா இருக்கார்ல, அந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் இந்திரா காந்தி இருக்கும்போது உள்துறை அமைச்சர் இருந்தார். உள்துறை அமைச்சகத்தில் துணை அமைச்சராக இருந்தார் யோகேந்திர மக்வானா. இந்திரா காந்தி பீரியடில் துணை மந்திரி, உள்துறை துணை மந்திரி. இங்கே எம்ஜிஆர் முதலமைச்சர். இங்கே வந்துக்கிட்டு பட்டியலினத்து மக்கள் மேல் தாக்குதல் அதிகம் நடந்தது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை போச்சு இங்கே இதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, பட்டியலினத்து மக்களுக்கு மேலே தாக்குதல் நடந்ததுன்னு. உடனே யோகேந்திர மக்வானா உள்துறை துணை மந்திரி எம்ஜிஆருக்கு பேசுகிறாரு ஃபோன் பண்ணி, என்னாச்சு பட்டியலினத்து மக்கள் தாக்கப்படுறாங்களே உண்மையானு கேட்குறாரு. எம்ஜிஆரே நடுங்கி போயிட்டார். ஏன்னா அப்போ இந்திரா காந்தி இதை வச்சு டிஸ்மிஸ் பண்ணியிருந்தேன் இந்த அம்மா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரே பயந்துட்டார். ஏன்னா முதலமைச்சருக்கும் எம்ஜிஆருக்கும் இந்திரா காந்திக்கு இடையில் அப்போ உறவு சரியில்லை. ஜனதாங்கிற கட்சியில் மந்திரி சபை அமைக்கும்போது எம்ஜிஆர் அவங்க மந்திரிங்க 2 பேர் இதில் ஆட்சி இதில் இருந்தாங்க. அதனால் எம்ஜிஆரே பயந்துட்டார். உள்துறை துணை மந்திரிக்கு நேர பேசினார். பேசினது மட்டுமல்ல, யோகேந்திர மக்வானா உங்கள் மாநிலத்தை நான் ஆய்வு செய்ய வேண்டும், நான் வரேன், எங்கெங்கே தாக்குதல் நடந்ததோ அங்கே நான் போய் பார்க்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு சென்னையில் அந்த இடங்கள்லாம் உண்மையிலேயே பட்டியலினத்து மக்கள் மீது தாக்குதல் நடந்ததா, அதுக்கு மாநில அரசாங்கம் ஒரு சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறதான்னு பார்த்துட்டு எம்ஜிஆருக்கு கை கொடுத்துட்டு தோளில் கையை போட்டுக்கிட்டு எனக்கு தப்பான செய்தி வந்துருச்சு, பார்த்தேன் எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் இந்திரா காந்திகிட்ட ரிப்போர்ட் கொடுத்தார். ஸோ அன்றைக்கி இருக்கும்போது ஒரு உள்துறை அமைச்சகத்தில் ஒரு துணை அமைச்சரே முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்ட காலம். அது மட்டும் இல்லை, நேர அவர்கள் சரியாக மாநில அரசாங்கம் செயல்பட்டார்களாங்கிறத பார்த்தாங்க. இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற பாஜக செய்ய வேண்டாமா? உங்களுக்கு தெரியலையா, இல்லை கேட்பதற்கு முதுகெலும்பு இல்லையா? அடுத்தது பதில் சொல்கிறார் அண்ணாமலை, என்னென்னா சிபிஐ விசாரணை வைக்கணும், இந்த 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 கள்ளச்சாராய சாவு என்ன காரணம் அப்படின்னு சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், சிபிஐ விசாரணைக்கு நீங்கள் சட்டம் தெரியாமல் பேசுகிறீங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொன்னால் சட்டத்தின்படி நீங்கள் தப்பாக பேசுனா நான் அதை சுட்டி காட்டுவேன். உடனே நீங்கள் கோச்சிக்கக்கூடாது. அண்ணாமலை எழுத்து பேசுனா அண்ணாமலை சரியாக பேசணும். சிபிஐ விசாரணையை எப்படி வைக்க முடியும்? இந்த விஷயத்தில் சிபிஐ விசாரணை வைக்க முடியாது. எதனால் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இதெல்லாம் அரசியல் சட்டத்தில் அவங்களுக்குன்னு சில அதிகாரங்கள் கொடுத்துருக்கான்.
ஒரு மாநில அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் மாநில அரசாங்கம் அனுமதி கொடுத்தால்தான் சிபிஐ விசாரணைக்கு வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு போக முடியும், ஆர்டர் போட முடியும், ஆணையிட முடியும். மாநில அரசாங்கம் ஒத்துக்கணும். அதில் நம்ம அரசியல் சட்டத்தில் என்ன இருக்குது, ஜென்ரல் கன்சன்ட்னு இருக்குது. குறிப்பிட்ட சில மாநில அரசுகள் இந்தியாவில் ஏற்கனவே பொது அனுமதியோ கொடுத்துட்டாங்க மத்திய அரசாங்கத்துக்கு. ஜென்ரல் கன்சன்ட், நான் பொது அனுமதியை உனக்கு கொடுத்துட்றோம். மத்திய அரசாங்கம் ஏதாச்சும் சிபிஐ விசாரணை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் ஜென்ரல் கன்சன்ட், பொது அனுமதி. நிறைய மாநில அரசுகள் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடே ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் தமிழ்நாடு அந்த பொது அனுமதி, அவங்க கொடுத்த அனுமதியை வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ இன்னமே மத்திய அரசாங்கம் நினைத்தால் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் நினைத்தாலும் தன்னிச்சையாக அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு போட முடியாது. மாநில அரசாங்கத்தோட அனுமதி வேணும். மாநில அரசாங்கம் ஒத்துக்கணும். அந்த ஜென்ரல் கன்சென்ட்டை வாபஸ் வாங்கிட்டதுனால தமிழ்நாட்டில் அதை பண்ண முடியாது. அப்போ எப்படி சிபிஐ விசாரணை கொண்டு வருது அப்படிங்கிற கேள்வி வேணும். சிபிஐ விசாரணை கொண்டு வரணும்னா உங்களுக்கு என்ன வெளியினா, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் இதை வழக்காக போடணும். வழக்காக போட்டு இதை வந்து சிபிஐக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்கணும். திமுககாரன் என்ன செய்வாங்கன்னா, கருணாநிதி பீரியட்லேருந்து இவங்க பீரியட் வர இப்போ பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது, இவங்க திமுக வக்கீலே வச்சு திமுக காரனே வச்சு ஒரு பொதுநல வழக்கு போட்டு இதை வந்து இதுக்கு சிபிஐக்கு அனுப்புங்கன்னு இவங்களே கேட்பாங்க. கேட்குறேன், போட்டவன் யார்? திமுக காரன். எப்போ போடுவான்? அவன் எதிர்கட்சியாக இருக்கும்போது போட்டால் அதில் வந்து மத்திய அரசாங்கம் அனுமதி, இது உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்தாங்க பொள்ளாச்சி இதில் சிபிஐக்கு அனுப்புங்கன்னு. அது மாதிரி இதுக்கு வந்து இவருக்கு அண்ணாமலைக்கு சொல்கிறேன், எடப்பாடிக்கு சொல்கிறேன், உங்கள் கட்சிக்காரவங்களை வச்சு நீங்களே ஒரு இதை போடுங்க. நீங்கள் தான் போடணும். நீங்கள் உங்கள் எதிர்கட்சிகள் தான் போடணும். நீங்கள் போடுங்க. போட்டு சிபிஐக்கு அனுமதி வாங்கிட்டு சிபிஐக்கு கொண்டு போங்க. அதை விட்டுட்டு மத்திய அரசாங்கம் சிபிஐக்கு வந்து எப்போ ஆணையிட போகுதுன்னு சொன்னீங்கன்னா சட்டப்படி அது சாத்தியமில்லை என்பதை அண்ணாமலைக்கும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வழக்க போடுங்க, உங்கள் ஆட்களை வைத்து போடுங்கள். அப்போது தான் இது வந்து மத்திய அரசாங்கத்து இதுக்கு சிபிஐக்கு இந்த வழக்கு போகும். இன்னொரு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது, பாஜகவுக்கு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க, அது எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தான் முதுகெலும்பு இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திரா காந்தி இருக்கும்போது செஞ்சாங்க. இந்த மாதிரி சாவுகள், இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகள் ஒரு மாநிலத்தில் நடந்தால் கமிஷன் அமைக்கலாம். அதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு வந்து இது உண்டு, அதிகாரம் உண்டு. இப்போ இந்திரா காந்தி வந்து இது கருணாநிதி இதெல்லாம் கொள்ளை அடித்தாங்க 71லேருந்து 76லேருந்து. எம்ஜிஆர் போய் அப்போ ஆளுநராக இருந்த கே ஷார்ட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறாங்க, மிகப்பெரிய ஊழல் பண்ணுறாங்கன்னு. அப்போ இந்திரா காந்தி மாநில அரசையே கேட்காம சர்க்காரியா கமிஷன் ஒன்று போட்டு என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து இதை வாங்கினாங்க, ரிப்போர்ட்டை. அந்த ரிப்போர்ட்டை வாங்கி, அறிக்கையை வாங்கி அந்த கட்சியை, அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதே மாதிரி 1981 அந்த சாராயத்தில் 4 பேர் செத்த உடனே எம்ஜிஆருக்கு எதிராக இதே கருணாநிதி கொண்டு போய் கமிஷன் அமைச்சார் இந்திரா காந்தி, ரே கமிஷன். அப்போ அந்த ரே கமிஷன் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தன்னுடைய சாதுரியத்தினால் அது இல்லாமல் பண்ணார். அப்படியே மாதிரி மத்திய அரசாங்கம், இப்போ இருக்கிற பாஜக அரசாங்கம் நினைத்தால் ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி, ஒரு விசாரணை கமிஷன் அமைங்க இந்த கள்ளச்சாரம் விஷயமா. அவங்க விசாரித்த அறிக்கை கொடுத்த உடனே அந்த அறிக்கையை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு இங்கே கிட்டு விட்டதுன்னு சொல்லி அந்த அறிக்கையை வச்சு இவங்களை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணலாம். ஆனால் செய்வீங்களா? தலைகீழாக நின்னாலும் பாஜக செய்ய மாட்டாங்க. அதனால் சிபிஐ விசாரணை வேண்டுமென்றால் உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் போங்க. உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு விசாரணை கமிஷனை போட்டு அறிக்கை வாங்கி இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யுங்கள். இதெல்லாம் நடக்கலைன்னா இன்னும் பல சாவுகள் கள்ளச்சாராயத்தின் மூலமாக நடக்கும். காரணம், கள்ளச்சாராயத்தை காய்ச்சுபவர்களே திமுக காரங்க தான். இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தென்னங்களில் பணங்கள்லாம் இறக்குவதற்கு அனுமதி கொடுங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க குறைஞ்ச செலவில் அந்த கல்லை குடிச்சிட்டு இதாகும், அதன் மூலம் கள்ளச்சாராயம் குறையும். அதனால் கள்ளச்சாராயம் இன்னும் அதிகமாகும். இந்த ஆட்சியில் வந்து திறமையில்லாத ஒரு முதலமைச்சரிடம் நாடு மாட்டிக்கொண்டிருக்கிறது. அவருக்கு எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தெரியவில்லை. அதனால் இன்னும் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தொடரும். அதை தொடராமல் தடுத்து நிறுத்த வேண்டுமானால் ஸ்டாலின் சில ராஜதந்திரங்களை செய்ய வேண்டும். ராஜதந்திரம் அவருக்கு சுத்தமாக கிடையாது. ராஜதந்திரத்தை சொல்லிக் கொடுப்பவர்களும் அவருக்கு அருகில் கிடையாது.